வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 10 டேஸுக்கான மெனு பிளான் வீடியோ ஏற்கனவே ஃபஸ்ட்டு 10 டேஸுக்கான மெனு பிளான் வீடியோ போட்டாச்சு. இந்த லாஸ்ட்டு 10 டேஸ் பார்த்திங்கன்னா நான் மொத்தமாக காய்கறி வாங்கலை. சரி அன்னன்னைக்கு தேவைப்படக்கூடிய காய்கறிகளை வாங்கி பார்க்கலாமேன்னு ஒரு சின்ன முயற்சி எடுத்தேன். பட் ஆனால் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் வந்துச்சு. பெரிய ரேட் வைஸ் எதுவும் வித்தியாசம் கிடையாது. அதனால நான் காய்கறி வீடியோ நான் மெனு பிளான் வீடியோ மட்டும்தான் போட்டிருக்கேன். காய்கறி டிஸ்பிளே பண்ண முடியல அன்னன்னைக்கு வாங்கினதுனால. அதை பார்த்து முடிச்சுட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்கக்கூடிய விஷயம், யூடியூப்பை நாங்கள் பார்ட் டைமாக எடுத்து செய்யலாமா, நல்லா ஏர்ன் பண்ண முடியுமா, அதுக்கு நீங்கள் ஒரு வீடியோ போடுங்கன்னாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோலையே நான் நெக்ஸ்ட் அதை பற்றி பேசியிருக்கேன். அப்புறம் என்னுடைய யூடியூப் இன்கம் பற்றியும் பேசியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். சண்டே அதாவது 11ஆம் தேதி ஃபிஷ் குழம்பு தான். ஸோ அதை வச்சு தான் அன்றைக்கி ஃபுல்லாக நாங்கள் ஓட்டினோம். காலைல சாப்பிடல. திங்கக்கிழமை 11ஆம் தேதி பார்த்திங்கன்னா மார்னிங் சப்பாத்தி முட்டைக்கறி. அன்றைக்கி மதியம் லஞ்சு பார்த்திங்கன்னா மோர் குழம்பும் உருளைக்கிழங்கு பொரியலும் பண்ணியிருந்தோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்தின நாள் வரைக்கும் ஃபிஷ்ஷு சாப்பிட்டதுனால அன்றைக்கி மோர் குழம்பு வச்சுக்காச்சு. 12ஆம் தேதி நைட்டு பார்த்திங்கன்னா தோசையும் தேங்காய் சட்னியும் தான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் மைல்டாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை ஃபிஷ்ஷு புளிப்பாக எடுத்துக்கிட்டதுனால அடுத்த நாள் எப்போதுமே தேங்காய் சேர்த்துப்போம். அடுத்து 13ஆம் தேதி பார்த்திங்கன்னா காலையில் பூரியும் உருளைக்கிழங்கு மசாலும் தான். அந்த ஹோட்டலில் செய்கிற மாதிரி எல்லோ கலர் கிழங்கு செஞ்சு சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அன்றைக்கி மதியம் எனக்கு கொஞ்சம் காலேஜுக்கு போக வேண்டிய வேலை இருந்துச்சு. ஸோ அதனால் நான் பேக் பண்ணிட்டு போயிட்டேன். சாம்பார் வாழைக்காய் பொரியல் தான் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளைன் சாம்பார் தான் வச்சுருந்தோம். இந்த வெயிலுக்கு பார்த்திங்கன்னா சாப்பிடவே பிடிக்க மாட்டேங்குது. பட் எனிவேஸ் சாப்பிடணுமே அப்படிங்கிறதுக்காக தான் சாப்பிட்றோம். அன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா உப்மா ஜீனி தான் ஃப்ரெண்ட்ஸ். மோஸ்ட்லி நைட்டில் மதியம் ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்குது, வயிறு சாப்பிட பிடிக்கலன்னா உப்புமா தான் பண்ணுவோம். கொஞ்சம் சாப்பிட்டாலும் திருப்தியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா தோசை மதுரை கார சட்னி. இது பார்த்திங்கன்னா யூடியூப்பில் பார்த்து செஞ்சோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, அட்டகாசமாக இருந்துச்சு. இந்த யூடியூப் இருக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அன்றைக்கி மதியம் எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்திருந்தாங்க. ஸோ அன்னைக்கு மட்டன் குழம்பும் சிக்கன் கிரேவியும் தான் பண்ணியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் அன்றைக்கி லன்ச் மெனு. மட்டன் குழம்பு நெக்ஸ்ட் டேக்குமே சேர்த்து வச்சிட்டோம். தண்ணி குழம்பு மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்ன்றதுனால நைட்டு பார்த்திங்கன்னா தோசையும் மதியம் செஞ்ச சிக்கன் கிரேவி நிறையாவே இருந்துச்சு. ஸோ அதனால் தோசை சிக்கன் கிரேவி மதியம் வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா தோசையும் கார சட்னியும் தான். அன்றைக்கி மதுரை கார சட்னி இல்லாமல் இது கொஞ்சம் வதக்கல் மாதிரி செஞ்சு கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். ஸோ அது அன்றைக்கி அரைச்சிருந்தோம். மதியம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி முந்தின நாள் வச்சா மட்டன் குழம்பு 2 நாள் சேர்த்து வச்சுருந்தோம். ஸோ அடுத்த நாளைக்கு தேவைப்பட்டுக்கிறத செஞ்சு கொஞ்சம் ஆற வச்சு உடனே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. காராச்சி தொட்டுட்டு அதை சாப்பிட்டாச்சு. அன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா உப்புமா தான். ஸோ 2 நாள் ஹெவியாக மட்டன் சாப்பிட்டதுனால, நான்வெஜ் சாப்பிட்டதுனால சரி நைட்டு லைட்டாக எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உப்மா ஜீனி தான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா எனக்கு 2 டேஸ் பேப்பர் கரெக்ஷன் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் காலேஜ் போகாமல் டேரெக்டாக பேப்பர் கரெக்ஷன் போயிட்டேன். ஸோ அதனால் பேக் பண்ணி தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஊத்தோப்பம் மாதிரி பண்ணி பொடியை தடவி அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டேன். இந்த இட்லி தான் எடுத்துகிட்டு போகணுன்னு பிளான், பட் டைம் இல்லை, ட்ரெயின் விட்டுருவோன்ட்டு. அன்றைக்கி மதியம் பார்த்திங்கன்னா தக்காளி சாதமும் சேவும் தான். காய் செய்யவே டைம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அன்றைக்கி நான் காலையிலே ட்ரெயின் பிடிச்சி போனதுனால காய் வாங்க முடியல, டக்குன்னு இருந்ததை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. அன்றைக்கி நைட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ நைட்டு பார்த்திங்கன்னா தோசையும் தேங்காய் சட்னியும் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மே மாதம் பார்த்திங்கன்னா காலேஜ் சில நாள் போகிற மாதிரி இருக்கும், கரெக்ஷனும் போகிற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டேவும் பார்த்திங்கன்னா கரெக்ஷன் இருந்துச்சு. நான் அன்றைக்கி சீக்கிரமாகவே சாப்பிட்டேன். ஏன்னா ட்ரெயின்லாம் செம கூட்டமாக இருந்துச்சு, உட்காந்து சாப்பிட முடியலன்னு சொல்லிவிட்டு நான் போகிறப்பவே இட்லியும் தக்காளி தொக்கும் சாப்பிட்டுட்டு போயிட்டேன். அன்றைக்கி மதியம் நான் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டேன். ஏன்னா லெமன் ரைஸும் உருளைக்கிழங்கு பொரியலும் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போனோம். இதுதான் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்குது. ஏன்னா போகிற இடத்துலலாம் அந்த கேன்டீனில் சாப்பிட்றதோ ஹோட்டலில் சாப்பிட்ற வேலையை வச்சுக்க மாட்டோம். மோஸ்ட்லி இப்போ ஒத்துக்கவும் மாட்டேங்குது, காசும் ரொம்ப வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் கரெக்ஷன் முடிஞ்சிருச்சு. அன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா அடை தோசையும் ஜீனியும் தான் தொட்டு சாப்பிட்டேன். இப்போ அடை தோசை லீவில் ரொம்ப அடிக்கடி சேர்த்துக்கிறோம். ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கிறதுனால பசங்களுக்கும் அது பிடிக்குது. நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா பொங்கலும் வடையும் சாப்பிட்டோம். பொங்கலும் இப்போ வாரம் சேர்த்துக்கிறோம். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க வரகரிசி பொங்கல்லாம் சேர்த்துக்கங்கன்னு. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஆப்ஷன்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். ரொம்பவே அருமையாக வந்துருந்துச்சு. அப்புறம் அன்றைக்கி மதியம் பார்த்திங்கன்னா எகெயின் சாம்பார் சாதம், ப்ளைன் சாம்பார் வச்சு வாழைக்காய் பொரியலும்
கீரை பொரியலும் செஞ்சுருந்தோம். வாழைக்காய் 2 நாளைக்கு முன்னாடி செஞ்சுருந்தோம் இல்லையா, நிறையா வாங்கியிருந்தேன். ஸோ அதனால் அதையும் வச்சு செஞ்சாச்சு. கீரையும் சேர்த்துக்கிட்டோம். அப்புறம் வந்து நைட்டுக்கு தோசை சாம்பார் தான். சாம்பார் வைக்கிற அன்றைக்கி உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், தோசை சாம்பார் தான். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா பூரி தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. எல்லோ கலர் கிழங்கு வைக்காமல் கொஞ்சம் ரெட்டாக செஞ்சோம். சப்பாத்தி தான் போடணும் அப்படின்னு நினச்சோம். பட் ஆனால் 2 நாள் மழை, அடுத்த நாள் வெக்கையாக தான் இருந்துச்சு. கிச்சனில் நிற்கவே முடியல. பூரினா டக்குன்னு போட்டுடலான்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு பசங்களும் கேட்டதுனால காலையில் இப்போ பூரி மாற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு இப்போ சமைக்கிறதில்ல. மதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பூண்டு குழம்பு வச்சு எக் ஆம்லெட் தான் ஃப்ரெண்ட்ஸ் மதியத்துக்கு செஞ்சுருந்தோம். இந்த காம்பினேஷன் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு சின்ன பிள்ளையில் பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் இப்போ வந்து ரொம்ப பிடிக்குது பூண்டு குழம்பு. அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா சூடாக இட்லி பொடியும் வச்சு டின்னர் வந்து முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே வந்து ஃபில்லிங்காக இருந்துச்சு. எனக்கு பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட்னு பார்த்திங்கன்னா இட்லி பொடி தான். ஸோ இதுதான் லாஸ்ட் 10 டேஸ்க்கான மெனு பிளான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இயர்லி சம்மர் ஷாப்பிங் வந்து நாங்கள் போவோம். அந்த வீடியோ வேணுமா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எப்படி கவர் பண்ணுறேன் அப்படின்னா, சம்மர் ஷாப் நிறைய பேர் கேட்குறீங்களா, இந்த செலவு பண்ண மாட்டிங்களா, வீட்டுக்கு போட ட்ரெஸ்லாம் எடுக்க மாட்டிங்களா, அந்த மாதிரி நிறைய ஷாப்பிங்லாம் பண்ணவே மாட்டிங்களா, எப்படி மாதம் பணம் சேர்க்குறீங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் பண்ண இயர்லி ஒன்ஸ் தான் நாங்கள் ஷாப்பிங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது கேட்டதுனால அந்த வீடியோ வேணுமான்னு கேட்குறேன். இந்த வீடியோவில் எப்படி கவர் பண்ணுறேன்னா, அந்த சம்மர் ஷாப்பிங்காக நான் எப்படி பணம் சேர்க்குறேன், என்னென்ன விஷயங்கள்லாம் சம்மர் ஷாப்பிங்கில் வாங்குவோம், எப்படி நாங்கள் ஷாப்பிங் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம், எங்கே வந்து நாங்கள் எல்லா திங்ஸும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக குவாலிட்டியாக வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி நான் கவர் பண்ணியிருக்கிறேன். என்னென்ன திங்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். இது உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து சேவிங்ஸ் ரிலேட்டடாக தான் நான் கொண்டு போகிறேன். ஸோ வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம டாபிக்குள்ளே போயிடலாம். நிறைய பேர் நான் எக்ஸ்ட்ராவாக இன்கம் ஏர்ன் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களோட கடன் பிரச்சனையை அடைக்கலாம், எக்ஸ்ட்ராவாக ஏர்ன் பண்ணிங்கன்னா நிறையா சேர்க்கலாம் நான் சொல்லியிருக்கேன். நிறைய பார்ட் டைம் ஜாப்ஸ் வீடியோவும் நான் போட்டிருக்கேன். ஆனால் நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி, யூடியூப்பில் அதிகமாக ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸும் நான் சேர்த்து சொல்கிறேன். ஜென்ரலாக இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்டையும் நான் சொல்கிறேன். யூடியூப் இன்கம் இதை வந்து நம்ம பார்ட் டைமாக ஃபுல் டைமாக செய்யலாமா அப்படின்னா, நிறைய பேர் ஃபுல் டைமாக செய்கிறாங்க. பட் என்னை பொறுத்த மட்டும் யூடியூப்பை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பார்ட் டைமாக செய்கிறது பெஸ்ட்டு. ஆனால் அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அந்த இன்கம் எப்படி வரும் அப்படிங்கிற டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போகணும். யூடியூப்பில் நீங்கள் வீடியோஸ் போட்டு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு மானிட்டைசேஷன் வந்து நீங்கள் வாங்கணும். முன்னாடி மானிட்டைசேஷன்னா உங்களுக்கு 1000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கணும், ப்ளஸ் 4000 வாட்ச் ஹவர்ஸ், 4000 மணி நேரம் உங்களோட வீடியோவை மக்கள் பார்த்துருக்கணும். இப்படி இருந்தால் மானிட்டைசேஷன் கொடுத்துருவாங்க. இப்போ வந்து அதில் கொஞ்சம் சேஞ்சஸ் வந்திருக்கு. 500 பேர் இருந்தாலே போதுங்கிறாங்க, இத்தனை ஷார்ட்ஸ் இருந்தால் போதும் அப்படிங்கிறாங்க. பட் அந்த ரூல்ஸை நீங்கள் தயவுசெய்து யூடியூப் வெப்சைட்டில் போய் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மானிட்டைசேஷன் கிடைச்சாலும் உங்களோட இன்கம் வந்து $100 எப்போ ரீச் பண்ணுதோ அந்த மாதம்தான் வந்து உங்களுக்கு இன்கம் வரும். ஃபஸ்ட்டு மாதம் நான் $50 தான் வாங்கியிருக்கேன்னா அந்த $50 இன்கம்மாக வராது. எப்போ $100 வருதோ, அந்த எந்த மாதம் ரீச் ஆகுதோ அந்த மாதத்துக்கு அடுத்த மாதம் தான் வந்து உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து உங்களோட பேங்க்கில் கிரெடிட் ஆகும். அப்புறம் உங்களோட யூடியூப் இன்கம் வந்து சப்ஸ்கிரைபரை பொறுத்து வராது. நீங்கள் 10 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்குது, 20 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்குது, ஆனால் உங்களோட வீடியோஸோட வியூ 10,000 போதுன்னா கம்மியாக தான் இருக்கும். உங்களோட சப்ஸ்கிரைபர் 1000 பேர் தான் இருக்காங்க, ஆனால் உங்களுக்கு 1 மில்லியன் வியூஸ் போயிருக்கு அப்படின்னா அதிகமாக இன்கம் வரும். ஸோ வியூஸை பொறுத்து தான் யூடியூபோட இன்கம். சரி, இப்போ நம்ம யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஜானர் எடுக்கணும் நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. இப்போ என்னோடய ஜானர் வந்து பார்த்திங்கன்னா சேவிங்ஸ் ரிலேட்டடாக நான் வீடியோஸ் போடுறேன். ஆனால் பொதுவாக இப்போதைக்கு கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் ட்ரெண்டிங்காக போகிறது என்டர்டெயின்மெண்ட் சேனல் தான். பொழுதுபோக்கு சேனல், இந்த மாதிரி ஒரு சீரியல் மாதிரி ஒரு கதை சொல்கிற மாதிரி சீரியல் மாதிரி இருக்கு இல்லையா, அதை வந்து வெப் சீரிஸாக போடுறாங்க யூடியூப்பில். ஒரு எபிசோடாக ஒரு கதையை எடுத்து போடுறாங்க. அப்புறம் காமெடி வீடியோஸ் போடுறவங்க, அப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக சேர்ந்து காமெடி வீடியோஸ் போடுறவங்க, வ்ளாகு, இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் சேனலுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான வியூஸ் கிடைக்குது. அதிகமான வியூஸ் கிடைச்சா அதிகமான பணமும் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ ஆனாலுமே இந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்காக இருக்கட்டும், எந்த ஜானருக்காக இருக்கட்டும், நிறைய ஹெவி காம்படிஷன் டெய்லி வந்துக்கிட்டே இருக்குது. டெய்லி வந்து நிறைய பேர் ஏர்ன் பண்ணி திடீர்னு பீக்குக்கு போயிடுறாங்க. அப்போ காம்படிஷன் அதிகமாக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒய்டி ஆல்கரிதம் பற்றி படிக்கணும். ஸோ யூடியூப் வந்து எப்படி உங்களோட வீடியோவை சஜஸ்ட் பண்ணணும், அந்த ஆல்கரிதம் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் வந்து யூடியூப்பில் அதிகமாக சம்பாதிக்க முடியும்.
இப்போ என்ன மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடாக வீடியோஸ் போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் 2020 ஆரம்பித்தப்போ சேவிங்ஸ் ரிலேட்டடாக ஒரு சேனலோ 2 சேனலோ தான் இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. அப்போல்லாம் சேவிங்ஸ்னு போட்டாலே பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் வந்து இதில் வரும், யூடியூப் அல்காரிதமில் ஃபஸ்ட்டு வரும். மணி சேவிங்னு போட்டால் என்னோட சேனலாக இருக்கட்டும், அந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய நிறைய 2-3 சேனல்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் இப்போ நிறைய சேனல்ஸ் வந்துருக்கு. ஸோ அப்போ காம்படிஷன் ரைஸ் ஆக ஆக நீங்கள் வந்து அந்த ஆல்கரிதம் புரிஞ்சுக்கணும். எந்த மாதிரி வீடியோஸை யூடியூப் வந்து எடுக்குது, நல்லா வீடியோ குவாலிட்டி நிறையா இருக்கணும், தம்ப்நெயில் நல்லா இருக்கணும், உள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட் நல்லா இருக்கணும், உங்களோட வீடியோவை கண்டினியூஸாக பார்க்கணும் மக்கள், இடையில ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். இந்த மாதிரியெல்லாம் அவங்க பார்த்தாங்க. அந்த மாதிரி நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக வீடியோ போட்டிங்க அப்படின்னா உங்களோட வீடியோஸ் ஆட்டோமேட்டிக்காக சஜஸ்ட் ஆகி நிறைய வியூஸை கொண்டு வரும். ஸோ வியூஸ் வந்தால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு அதிகமாக சம்பாதிக்க முடியும். இதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூடியூப் ஆரம்பித்தா சம்பாதிக்கலாமா அப்படின்னா இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இப்போ நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா மே 14, 2020 ஆரம்பித்து எனக்கு நவம்பர் வந்து மானிட்டைசேஷன் கிடச்சிருச்சு. அப்போதைக்கு ரொம்ப காம்படிஷன் இல்லை. ஆனால் இப்போ எந்த ஜானலில் நீங்கள் ஆரம்பித்தாலும் ஹெவி காம்படிஷன் இருக்குது. ஸோ அதெல்லாமே நீங்கள் பீட் பண்ணுற மாதிரி குவாலிட்டியான வீடியோ கொடுத்தா உங்களால் பணம் சம்பாதிக்க முடியும் கண்டிப்பாக. பட் இதை ஃபுல் டைமாக எடுங்க அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். இதில் ரொம்பவும் நம்ம வந்து டைம் வந்து வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. நீங்கள் வந்து மெயினாக ஒரு ஜாபை வச்சுக்கிட்டு நீங்கள் யூடியூப்பை வந்து சைடாக நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்கிட்ட நிறைய கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா, உங்களோட யூடியூப் இன்கம் எவ்வளவு அப்படின்னு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எனக்கு 2 மாதத்துக்கு ஒருக்கையோ இல்லை 3 மாதத்துக்கு ஒருக்கையோ தான் $100 வந்து நான் ரீச் ஆவேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு அந்த மாதம் இன்கம் வரும். ஸோ 3 மாதத்துக்கு ஒருக்கா இல்லை 2 மாதத்துக்கு ஒருக்கா 8,000 சொச்ச ரூபாலேருந்து 9,000 சில சமயம் 10,000 வரைக்கும் எனக்கு இன்கம் வரும். இப்போ நீங்கள் பாருங்களேன், ஜனவரி மாதம் $61 வந்திருக்கு. என்னுடைய டிசம்பர் மாதமும் ஜனவரி மாதமும் சேர்த்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா $120 வந்துச்சு. அப்போ எனக்கு ஜனவரி மாதம் அது ஃபுல்லாகி பிப்ரவரி மாதம் அந்த வருமானம் வந்துச்சு. பிப்ரவரியும் மார்ச்சும் பாருங்களேன், பிப்ரவரியும் மார்ச்சும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக $99 தான் வந்திருக்கு. அப்போ வந்து எனக்கு ஏப்ரலில் கூட வரல. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாதமும் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் $100 அது ரீச் ஆகுது. அதாவது இப்போ மார்ச்லேயே எனக்கு வந்து கரெக்டாக ஒரு $55 வந்துருந்துச்சுன்னா நான் இது வந்திருக்கும். ஆனால் இப்போ பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் சேர்த்து $128 வந்து எனக்கு மே மாதம் கிரெடிட் ஆகும். ஸோ இதுதான் என்னுடைய யூடியூப் இன்கம். ஸோ இதோட இந்த வீடியோவை நான் இங்கே முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.